கனா காணும் காலங்கள் தொடர்கிறது. என்னடா அது முகத்துல மார்க்கு? இது சாதா மார்க் இல்ல, புலி மார்க். அது புலி மார்க் இல்லடா, பிளாக் மார்க். எப்படா உன்னால சிரிக்க முடியுது? எப்படா சிரிக்க முடியுது? வாயால தானே சொன்னா. அந்த கவுண்டர் ரொம்ப கேவலமா மகா மட்டமா இருக்குமோ? நீ ஃப்ரெண்டோரால சிரிக்கிற. நமக்கு நேத்தி நடந்ததை பார்த்து கண்ணால காதால மூக்கால எல்லாம் சிரிக்கிறாங்கடா. சேம் சேம் பப்பி சேம் ஆல் தி எம்டிஎச் பாய் நோ அவர் நேம். ஸ்கூலுக்குள்ள தலைய காட்ட முடியல. உன்னை யார தலைய காட்ட சொன்னது? விஜய காட்டு, இல்ல விக்ராந்த காட்டு, இல்லனா இருக்கவே இருக்காரு நம்ம ஜேகே ரிதீஷ் அவரை காட்டு. ஏய் என்ன நக்கலா? உன்னால எப்படா இப்படி எல்லாம் பேச முடியுதே? ஆமா, நீ சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா இல்லையா? மோர்னா மட்டும் உப்பு போட்டு சாப்பிடுறது உண்டு. சாதாரண சாம்பார் ரசம்னா குழம்புலயே உப்பு போட்டுருப்பாங்க. அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமப்பா. அவமானப்பட்டு பழகு புலி. இதுவே அவனுங்களா இருந்தா தூக்குறண்டா, அந்த கலர் மண்டையங்களை தூக்குறண்டான்னு பச்சை கொதிச்சிருப்பான், குதிச்சிருப்பான். அப்புறம் அடங்கிருப்பான். அதத்தான் நாங்க ஆரம்பத்திலே பண்றோம். உங்ககிட்ட போய் நான் பேசின பாரு. அந்த செகப்பனுங்க நாமள ஏதோ சிக்னல்ல இயர்பட்ஸ் விக்கிற பெக்கர் பாய்ஸ் துரத்துற மாதிரி துரத்துறானுங்களே, மறந்து விடுத்தா? பிரியாவுக்கு இவனுங்க யாரு? என்ன ரிலேஷன்ஷிப்? மாமனா மச்சானா இல்ல மஞ்சள் அடிச்சு கொடுத்த மானம் கெட்டவனா? நமக்குள்ள உள்ள காக்கா கடி அவனுங்களுக்கு தெரியுமா? இல்ல கம்பெனி போட்டு சாப்பிட்ட காக்கா பிரியாணி பத்தி தான் உங்களுக்கு தெரியுமா? டேய் அவன் அடங்க சொல்றியா? ஆல் ஆர்டிஸ்ட் இருந்தாலே ஆல் டைலாக் அவன் தான் பேசுவான். இன்னைக்கு 3 பேர் ஆப்சென்ட் வேற, அதான் அதையும் சேர்த்து அடவு கட்டுறான். ஆனா பிரியா அப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவனுங்க அவ்வளோ கலாச்சானுங்க. அவ ஏதாவது சொன்னாலா பாத்தியா? அவ என்னடா பண்ணுவா? நம்ம மேல உள்ள கோவத்துல பிரியா அவனுங்களோட போய் சேர்ந்துட்டா. அவ மேல தப்பு இல்ல. ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வரன்னவள வர விடாம பண்ணது யாரு? சரி, இப்ப அடுத்தது என்னன்னு யோசிங்க. பெருசா என்ன நடக்கும்? நம்ம போவோம், அவன் சண்டை போடுவான், அவ ஃபீல் பண்ணுவா. அவ வருவா, நம்ம சண்டை போடுவோம், அவ ஃபீல் பண்ணுவான். திரும்ப நம்ம போவோம், அவன் சண்டை போடுவான், நம்ம ஃபீல் பண்ணுவோம். 400 எபிசோடா இதான நடக்குதே. நாத்தலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்களே. டேய் கால நேரம் தெரியாம கடிய கிளப்பிக்கிட்டு அந்த செகப்பணிகளை பப்பி ஷேம் பண்ணி ஸ்கூலை விட்டே துரத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அத சொல்லுங்க. பிள்ளையார் பந்துல அவனுங்களை தோக்கடிக்கிறோம். அவமானம் தாங்காம அவனுங்க இந்த ஸ்கூலை விட்டே போறானுங்க. அது என்ன ஃபுட்பால் வாலிபால் இல்லாம பட்ஜெட்ல பிள்ளையார் பந்து? நமக்கு எது நல்லா வருமோ அதுலதானே நம்ம சவால் விட முடியும். சாரி. ஒருவேளை கிஷனை விட்டு 1-to-1 கூப்பிட்டா அவமானம் தாங்காம ஓடிட மாட்டானுங்க. அவனுங்களும் நம்மள மாதிரி தான். மானம் ரோஷம்ன்ற தேவையில்லாத மேட்டர்லாம் அவனுங்களும் ஸ்டாக் வச்சுக்கிறது இல்ல. அதனால அது வேலைக்கு ஆகாது. ஒரு ஐடியா இருக்கு. ஸ்ரீ கோச்சுகள் என்ன சொல்ற? என்ன? பிரியா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அப்படி இப்படி பயங்கரமா வர்ணிச்சு விக்கி எழுதின மாதிரி ஒரு லெட்டர் எழுதினேன்னு வெயி. விக்கி மேல கோவம் வந்து பிரியா தூணு துப்பிட்டு வந்துட மாட்டா? இந்த சர்க்கஸ் துப்பாக்கி ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா துப்பாக்கி பின்னாடி சுட்டுச்சுன்னா அவ ஒருவேளை விக்கிய ஓகே போட்டா ஸ்ரீயோட நிலைமை என்ன ஆகுறது? சாச்சா இந்த குறுக்கு வழி எல்லாம் வேணாம். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பயத்தை பாரு. உருப்படியாதான் யோசிங்கடா. என்னடா யோசிக்கிறோம்.